ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஐயோ, எங்கள் அம்மாவுக்கு வர வர இந்த சேட்டிங்கெல்லாம் தாங்கவே முடியலைங்க, இந்த லொல்லு பூச்சி அம்மா கிட்ட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டானில் மாவு கரைச்சி வைக்க சொன்னேன். இந்த குண்டான் போதுமா அப்படின்னாங்க. எனக்கு தெரியாதுன்னேன். எனக்கு தெரியாதுன்னதுக்கு நான் இந்த பக்கம் வாஷிங் மிஷின் ஆண்ட இருக்கேன், எடுத்துன்னு வந்து கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு இப்போ தெரியுதா அப்படின்னு கேள்வி கேட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எங்கள் அம்மா தேறிட்டாங்க, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து அம்மா ஊருக்கு கிளம்புறாங்க. எத்தனை மணிக்கு ட்ரெயின் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற விழாக்கள் எல்லாத்தையுமே சொல்கிறேன் நான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. என்னென்னலாம் நடந்தது, நம்ம பூரிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரசாதம் எப்படிலாம் கொடுத்தோம், யாருக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்குறோம். பூரியிலேருந்து அம்மா என்ன வாங்கிட்டு வந்தாங்க ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்றத அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஹலோ மேடம், என்ன பண்ணுறீங்க? சாமிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மேடம் வந்து சிவரில் வந்து இப்போது ஆணை அடித்து சாமியை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து பூரி ஜெய் ஜெகநாத் இதுலேருந்து எடுத்து வாங்கிட்டு வந்தது. இது அவங்களோட ரெகுலர் இருந்தது. இன்றைக்கி கிளைமேட் எல்லாம் ஓகேங்க. ஃபுல்லாக வந்து மேடம் துணியெல்லாம் ஃபுல்லாக துவைச்சி போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா? அப்படியே பூரியிலேருந்து வாங்கி அந்த ஃபோட்டோலாம் காமி, அம்மாவை காமிக்க சொல்லு. அதெல்லாம் பிரிக்கலம்மா. நீங்கள் பூஜை பண்ணுங்கள், பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவரைக்க ரெடி பண்ணுறாங்க. ஓகே, அம்மா ரெடி பண்ணிட்டோம். மேடம் வாங்க போகலாம். மேடம் கட்டி இருக்கிறத பாருங்கள். இப்போ எங்கே போகிறோன்னா ஊடு ஊடாக போகிறோம். எதுக்கு போகிறோம்? முடியலை, பார்த்தீங்களா எவ்வளோ துணிங்க. போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறோம். கட் பண்ணிக்கோ. அம்மா அதை ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணா. கொஞ்சம் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ்னால கொஞ்சம் இதாகிடுச்சு. பூரிக்கு போயிட்டு வந்தோம்ல, பூரிக்கு போயிட்டு வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இங்கே பாருங்க, ஜெகநாத் ஃபோட்டோ. அது எல்லாமே ஜெகநாத் ஃபோட்டோ தான். இது வந்து அம்மா வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க, இந்த 2 ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து மொத்தம் 5 ஃபோட்டோவாக எடுத்தாங்க. 5 ஃபோட்டோவில் வந்து எங்கள் அத்தைக்கு 1, யாருக்கும் சொல்ல வேண்டாமா, கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கின்னு வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கின்னு வந்திருக்கிறாங்க. இதுவும் தேவைப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கின்னு வந்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒன்று அது காமிங்க. இது நல்லா இருக்கா பாருங்க, ஸ்டோன் வச்ச மாதிரி. ஆமாம், என்ன ஒன்று ஸ்டோன் எல்லாம் கொஞ்சம் ஏடாவடமாக வச்சுருக்குறாங்க, நல்லபடியாக வைக்கல. ஆமாம், எல்லாத்துலேயுமே அப்படி தான் வைப்பாங்க, இங்கே இருக்கிறவங்க அப்படி தான் வைப்பாங்க. ஸ்டோனுன்றது அழகாக அப்படி அப்படியே ஒட்டாமல் அப்படி அப்படியே அந்த இது ஊற்றி விட்டு அப்படி அப்படியே வச்சுருப்பாங்க பொழுது. நகர்ந்துருச்சு எல்லாமே. நல்லா இருக்குங்களா? அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் வந்து வாங்கிக்கிட்டு வந்திருந்தோம். ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறத பிரசாதத்தெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுட்டு இங்கே கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஏன் இப்படி வந்து எனக்கு வேர்த்து ஊற்றுதுன்னா, அனல்
மழை பெஞ்சிட்டு இருக்குது. இதுக்கே மழை பெஞ்சு இங்க இந்த லட்சத்துல வெயில் பாருங்களேன் எப்படி இருக்கு. என்ன பண்றாங்கன்னு அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். இதே வெயில் செம்ம வெயில். தெரியவே இல்லை சுத்தமா வெயிலுக்கு. ரொம்ப பிளாக்கா தெரியுது. வாங்க வைக்காத மகனே வாங்க. எங்க போயிருந்தீங்க? பாருங்க அம்மா வந்து அரிசி அரைச்சிட்டாங்க. இப்போ வந்து உளுந்த அரைக்கிறதுக்காக உளுந்து வந்து வடைக்கும் அதுக்கும் ஊற வச்சிருக்காங்க. சப்போஸ் வந்து மாவு அதிகமா ஆகலைன்னா எங்க அம்மா அரிசி மாவுக்கு அரைச்சிருவாங்க. அதிகமா ஆயிடுச்சுன்னா எங்க அம்மா வடை கொஞ்சம் எடுத்துப்பாங்க. என்னப்பா நானா நான் குடிக்கல, அம்மா குடிச்சாங்க. வெளியே ஒரு பைக்கா இது பேர் அது போய் எடுத்துட்டு அம்மா டீ கேட்டாங்க. டீ இன்னும் போட்டு கொடுக்கல நாங்க. போ சீக்கிரம் போ. அம்மா என்ன பண்றீங்க? டீ போடுறீங்களா? உளுந்து வறுத்துதா? வறுத்துக்கிட்டு இருந்தேன் அம்மா முறுக்கு சொல்றதுக்கு. பாருங்க இது எல்லாமே வேற வேற இதுல வருங்க, vlogsல. ஏதோ ஒரு vlogல வருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ vlogல வருமா? ஆமா. சாமி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பருப்பு உளுந்து எப்படி ஆகிட்டாங்க பாப்பீங்களாங்க? ஏன்னா நீங்க யாருமே பருப்பு உளுந்து பார்த்தது. கருப்பு உளுந்து இது வந்து மாமியார் கொடுத்தாங்க. மாமியார்ன்றதுல இவங்களோட அம்மா ரொம்ப தெளிவா இருப்பாங்க பேசுறதுல. என்னம்மா பண்ற? அந்த வீட்டை ஒரு கந்தரகோலமா வைக்கிறீங்க. இருக்கட்டும் விட. அது ஒரு இடத்துல பத்திரமா இருக்கணும். அது ஃபோட்டோஸ் எடுத்து மேடம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அது ரெண்டா வாயை பொழந்துட்டு இருக்கு தெரியல. அந்த பக்கம் இருக்கிறது திரும்ப வா. அப்படியே வேர்த்து வேர்த்து விறுவிறுத்து போறேன். மாற்றத்துக்குள்ள எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சுங்க. நான் போய் டீ குடிக்கிறேன். சர்க்கரை ஃப்ரிட்ஜில் இருந்து முதல் எடுப்போம். ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடையங்கப்பா, ஃப்ரிட்ஜில் இருந்து விழுந்து என்ன விழுந்துருக்குன்னு பாருங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து விழுந்து மேலே இருந்து விழுந்துருக்கு. இவ்வளோ ஒருத்தி போடி ஃப்ரிட்ஜ் டோர் தனியாக போட்டுக்கலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்களா? ஓகே, டீ வைக்க போகிறாங்க. டீ குடிக்கும்போது பார்க்கலாம். உளுந்து முந்திரி போட்டு வறுக்கிற எதுக்கு அப்படின்னா, இங்கே பாருங்க அம்மா வந்து முறுக்கு சுட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்காக அவளை அதை தொடடி நான் உளுந்து வறுக்கிறேன்னா அவள் என்ன பண்ணம்மா? ரைட்டு, நான் மாட்டு போட்டு கட்டணும்னா அந்த நேரத்தில் எனக்கு என் பொண்ணு பார்த்து கொடுத்தாங்க. நான் பார்த்து கொடுத்த ஞாபகமே உனக்கு இல்லையம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீ இப்பெல்லாம் பேசாத. நான் உனக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். சரியா அம்மா? நான் நைட்டு உனக்கு பால் கொடுத்தம்மா, நீ குடிச்சதுன்னா ஞாபகமே இல்லையாம்மான்னு கேட்குறாங்க. என்ன அப்படி பேசத்த பாரு. இதை பார்த்து ஒருத்தி சிரிச்சுக்கின்னு உட்காந்துங்கிறா. நான் சொல்றது சவுண்ட் கேட்டுதா இல்லையா? எங்கள் அம்மா வந்து இங்கே வடைக்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்காங்க. வடை சுட போகிறாங்க. நைட்டுக்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்காங்க. இது நாளைக்கு நாளானிக்காக. இப்போ வந்து எங்கள் அம்மா அடுத்தது அரைச்சிட்டு வடை சுட போகிறாங்க. வடை சுட்டுட்டு முறுக்கு ஒரே நாளில் இல்லை, ஒரு மாதம் வரைக்கும் செய்யிட்டோம். இது முருகுக்கு வந்து மாவு ஆட்டுறதுக்காக போயிட்டு இருக்காங்க மேடம். ஹலோ மேடம், திரும்புங்க. பாருங்க அம்மா பர்ஸ்லேருந்து காசு திருடுறாங்க. அடேங்கப்பா, பாருங்க எப்படியெல்லாம் இழுக்கிறாங்க. புதுசாக நல்ல புது நோட்டு போல இருக்குது. ஒழுங்காக தான் வையேன். இல்லைங்க போய் சொல்கிறாங்க. இது நாளைக்கு நாளான்னைக்கு ஊற்றுறதுக்கு. ஓகே, அது கொஞ்சம் தான் இருந்துட்டு போட்டோமே. இப்போ எப்படி கரைக்க தானே போகிறோம். ஷோ
எங்கள் அம்மாவை பாருங்களேன். இன்னும் தண்ணி ஊற்றணுமாம்மா அதுக்கு? இட்லியாம்மா? சரி ஓகே, அரைச்சாச்சுங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கணுங்க. எங்கள் அம்மா கத்தி கத்தி டயர்டாகி தண்ணி குடிக்கிறாங்க. ஓகேங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். மாவு அரைச்சோங்க, மாவு அரைக்கவே இல்லை. அதனால் இப்போ நானும் அம்மாவை எடுத்துகிட்டு வேறு ஒரு கடைக்கு தூரமாக போய் அரைச்சிட்டு வர போகிறோம். முறுக்கு நான் போயிட்டு அரைச்சி வாங்கிட்டு வந்துடுறேன். முறுக்கு மாவு வந்து அரைச்சாச்சு, சூடாக இருக்குது. அரைச்சிட்டு வந்தாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? நாளைக்கு காலைல சொல்கிறதாம்மா? நாளைக்கு மதியமாக 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம். 10 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக இருக்கும் முறுக்கு புழியத்துக்கு. என்ன எப்போ இப்போ சாப்பிட்டு கீப்பிட்டு போய் குளி. என் மன்னவர் தான் அரைச்சிட்டு வந்தார் இதை. என் மன்னவருக்கு தான் நன்றி சொல்லணும் இல்லை ராதா? வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும்.